அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில இருக்கும் போதுதான் ஒரு பாசமுள்ள கட்சியை பாசிச கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மறுபடியும் ஆட்சி இழந்த பின்பும் தானே தோற்ற பின்பும் மறுபடியும் பாசிச கட்சிகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முதலமைச்சராக பதவியேற்கின்ற தம்பி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நானும் நேற்றே வாழ்த்துக்களை தெரிவித்த ஒரு புதிய புரட்சியின் மூலமாக அவர் வந்திருக்கிறார். இளைஞர்கள் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் நான் வைத்திருக்கிறேன். நான் மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் சுற்றுப்பயணம் மட்டும் செய்யல, பிரச்சாரம் மட்டும் செய்யல, பிரச்சனைகளையும் குறித்துக் கொள்கிறேன் அப்படின்னு. ஆக மயிலாப்பூரின் பிரச்சனைகள் மட்டுமே நிறைய குறித்து வைத்திருக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் அந்த தொகுதியில இருக்குது. அதனால தம்பி விஜய் போன்றவர்கள் எல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு மயிலை மக்களுக்காக என்னவெல்லாம் குறித்து வைத்திருக்கிறேனோ அதை அவரிடம் கொடுத்து மயிலை மக்களுக்கு வேண்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்பேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மக்கள் மீது அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. அதனால் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களின் ஆதரவை பெற்ற நீங்கள் அவர்களுக்கும் பக்கபலமாக இருந்து நிச்சயமாக நல்லாட்சி புரிய வேண்டும் என்ற எனது ஆசையை நான் பதிவு செய்கிறேன். அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில இருக்கும் போதுதான் ஒரு பாசமுள்ள கட்சியை பாசிச கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மறுபடியும் ஆட்சி இழந்த பின்பும் தானே தோற்ற பின்பும் மறுபடியும் பாசிச கட்சிகள் என்று சொல்வது சரியானது கிடையாது. இன்னும் சொல்ல போனா மக்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருந்தார்கள் என்றால் எப்பொழுதும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டே தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்களை அவர் மறுத்து இருந்ததும் ஒரு காரணம். அதனால் திருப்பி அவர்கள் யாரும் தோல்வி அடைந்தவர்களை நான் எப்பொழுதுமே கவலை அளிக்கக்கூடியவர்களாக தான் பார்த்திருக்கிறேன். அதனால அந்த தோல்வியின் வலி எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனா இப்பொழுது பாசிச சக்தி என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு அலை அடித்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. விஜய் அலை அடித்தது. அதுல சில தோல்விகள், எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கவில்லை. ஆனா அது பாசிச சக்திகளுக்கு என்று சொல்ல முடியாது. என்னென்று அப்படி பார்த்தா இந்தியா முழுவதும் 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அஸ்ஸாம்ல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் துடை தெரியப்பட்டிருக்கிறது மம்தா ஆட்சி. கேரளாவில் கூட 3 தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையினால் அது நீங்களே தோற்று போகும்போது அதுல பாசிச கட்சி தோற்றுதுன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? தமிழ்நாடு நிலையே வேற. அதனால தமிழ்நாட்டில் இன்று விமர்சனங்கள் எதுவும் செய்வதற்கு நான் தயாராக இல்லை.